இந்த வீடியோவில் நாம் ஒரு டெக்னீஷியனை எவ்வாறு ஒதுக்குவது மற்றும் டெக்னீஷியன் எவ்வாறு லாகின் செய்வது என்பதை பார்க்கப் போகிறோம். முதலில் மெனுவிலிருந்து என்குவைரி என்பதை கிளிக் செய்யவும். இது உங்களை என்குவைரி பக்கத்துக்கு அழைத்துச் செல்லும். இங்கே தேதிகளை பயன்படுத்தி ஆர்டர்களை ஃபில்டர் செய்யவும். தேவையான ஆர்டரை கண்டதும் டெக்னீஷியன் அசைன் என்ற ஐகானை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் டெக்னீஷியன் அசைன்மென்ட் பக்கத்தில் இருப்பீர்கள். அந்த பட்டியலில் இருந்து ஒரு டெக்னீஷியனை தேர்ந்தெடுத்து சப்மிட் கிளிக் செய்யவும். கவனிக்கவும், ஒரே நேரத்தில் ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரே ஒரு வேலைதான் ஒதுக்க முடியும். நேர ஒத்திகை டைமிங் கான்ஃப்ளிக்ட் இருக்காதென்று உறுதி செய்யவும். சப்மிட் செய்தவுடன் டெக்னீஷியன் வேலைக்கு வெற்றிகரமாக ஒதுக்கப்படுவார். இப்போது டெக்னீஷியன் எப்படி லாகின் செய்வார் என்பதைக் காணலாம். முதலில் லாக் அவுட் செய்யவும். அதே சாஃப்ட்வேர் லிங்கை பயன்படுத்தி டெக்னீஷியன் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் லாகின் செய்யவும். இப்போது டெக்னீஷியன் ஐ காணலாம். மெனுவில் இருந்து மை ஆர்டர்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். ஃப்ரம் டேட் மற்றும் டு டேட் மூலம் ஆர்டர்களை ஃபில்டர் செய்யவும். அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகள் அட்டவணையாக கீழே காட்டப்படும். வேலையை தொடங்க ஸ்டார்ட் ஜாப் பட்டனை கிளிக் செய்யவும். இதில் காட்டப்படும் தொடக்க நேரம் ஸ்டார்ட் டைம், முடிவு நேரம் எண்ட் டைம், ஆர்டர் அமௌண்ட் டைப் மற்றும் முக்கியமான தகவல்கள். சேவை முடிந்தவுடன் கம்ப்ளீட் பட்டனை கிளிக் செய்து வேலை முடிக்கவும். இதுவே எப்படி டெக்னீஷியன்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், மேலும் பெஸ்ட் கண்ட்ரோல் இல் தங்கள் வேலைகளை எளிதில் நிர்வகிக்கிறார்கள் என்பதற்கான முழுமையான விளக்கம்.